பிரைஸ் தி லார்ட். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜூம் மீட்டிங் மூலமாக இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா புஸ்தகத்தின் ஒரு சிறிய சுருக்கமாக அதிலே ஏசாயா புஸ்தகத்தில் எதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல நினைக்கிறார் அப்படி என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். 50 அதிகாரத்தின் முன்பே நாம் ஒரு அதிகாரமாக தியானித்து விட்டோம். இந்த 50 அதிகாரத்தில் நின்று முடிந்த பிறகு பின்னோக்கி கொஞ்சம் பார்க்கிறோம். இவ்வளோ நாம ஒவ்வொரு நாளும் நம்ம இதை தியானித்தோம். எதை நோக்கி இந்த புஸ்தகம் கடந்து போகிறது? எந்த ஒரு காரியத்திலையும் பார்க்கும்போது வேதத்துல நீங்க ஒரு புஸ்தகத்தை எடுக்கும் பொழுது, அதுல பார்க்கும்போது ஏசாயா புஸ்தகத்துல 66 அதிகாரம் இருக்கிறது. நம்ம படிக்கும்போது என்ன தோணலாம், ஒரு அதிகாரமும் இன்னொரு அதிகாரத்திலும் வேறுபட்டிருக்கே, அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்று சொல்லி, ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று புரியாமலே நமக்கு காணப்படுகிறது. அதையெல்லாம் புரிய வைக்கும்படியாக ஒரு த்ரெட் லைன், ஒரு ஒரு நூல் இழை எல்லா அதிகாரத்தையும் ஒன்றாக இணைக்கிறது. ஒரு நூல் இழை எல்லா 66 அதிகாரத்தையும் ஒன்றாக இணைக்கிறது. அந்த நூல் இழை என்ன என்பதையும் நம்ம பார்த்துட்டு, ஒவ்வொரு அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட காரியம் எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இதற்காக நான் கொடுக்கப்பட்ட காரியம் என்ன இந்த இந்த மெசேஜுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு தலைப்பு ஈஸியாக புரியும். ஓகே. மீதியானவர்களுக்கு கிறிஸ்துவின் பணி. அதாவது மீதியானவர்கள், நான் புதுசா சொல்றேனே அதனை மீதியானவர்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அது புரியலன்னா ஏசாயா புஸ்தகம் புரியாது. மீதியா இருக்கிறவங்க, மிஞ்சி போனவங்க, ரொம்ப பேரு தப்பிக்கல, கொஞ்சம் பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அந்த கொஞ்சம் பேர் கிறிஸ்துவானவர் என்ன ஊழியம் செய்தார் அப்படி என்பதை தான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போனேன். நிறைய பேர் இல்ல, கொஞ்சமானவங்க. ஒரு 100 தோப்புல ஒரு 100 மரம் இருந்துச்சுன்னா 10 மரம் மட்டும் தான் மிஞ்சும். பெரிய மழை, காத்து, புயல் அடிக்கும் பொழுது எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ரூட் இருக்கிற மரம் மட்டும் நின்றுடும். மிச்ச மரம்லாம் விழுந்துடும். அந்த 10 மரம் இருந்துச்சு இல்லையா? அததான் மிச்சம் இருக்குப்பா. மீதி இவ்வளவுதானா? அது மாதிரி மீதி 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 நாம கொஞ்சம் மிச்சம் இருக்கிறவங்க. எல்லா பிரச்சனைக்கு நடுவுல நின்னு மீதம் இருக்கிறவர்கள். அவர்களுக்காக கிறிஸ்துவின் பணி என்ன? அப்படி என்பதுதான் இன்னைக்கு தலைப்பு. இங்கிலீஷ்ல தி மிஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் டு தி ரெமனன்ட். இப்ப முன்னுரைக்கு நான் கடந்து போகிறேன். ஏசாயா புஸ்தகத்தில் 3 சக்தி வாய்ந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் அவருக்கு சொன்ன பிரகாரமாக அந்தந்த காலகட்டத்திலே காணப்பட்ட கிட்டத்தட்ட அவர் 60 ஆண்டு காலம் அவர் தேவனுக்காக ஊழியம் செய்கிறார். கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்துல அவர் தேவ செய்தியை ராஜாக்களுக்கு டைரக்டா சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம அவர் ஒரு நிருபமாக எழுதி கொண்டே வருகிறாரு. அப்படியாக காலகட்டத்துல முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் வெளிப்படுத்தின முதல் காரணம், தேவன் பாவத்தை நியாயத்தீர்க்கிறார். 2வது, மீதம் உள்ளவர்களை தேவன் பாதுகாக்கிறார். மீதம் உள்ளவர்கள் அப்படி என்றால் ஆங்கிலத்தில் ரெம்னன்ட் அப்படின்னு அழைப்போம். அவர்களை பாதுகாக்கிறார். 3வது, அந்த மீதியானவர்களை மீட்க தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய கிறிஸ்துவை அனுப்புகிறார். இவ்வளவுதான். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 66 புஸ்தகம் காணப்படுகிறது. நம்முடைய வேதத்திலேயே 66 புஸ்தகங்கள், ஏசாயா புஸ்தகத்துல 66 அதிகாரங்கள் காணப்படுகிறது. நம்முடைய வேதத்துல கூட 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு. புதிய ஏற்பாடு எப்படி நியாய தீர்ப்பை கொண்டு போகிறதோ அப்படியாகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகங்களும் 39 அதிகாரம் நியாய தீர்ப்பை கொடுத்தும், நீதியை கொடுத்தும், பாவத்தை கொடுத்தும் கண்டித்து உணர்த்துகிறது. அதுக்கப்புறம் வருகிற அதிகாரங்கள் 40ல இருந்து 66 பார்க்கும் பொழுது தேவன் எப்படி ஆறுதல் படுத்துகிறார், மீட்டு ரட்சிக்கிறார், அவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்கும், அவர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பும் போது எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்வார், அப்படி என்று இயேசு கிறிஸ்துவோடு மெசியாவை கொடுத்த பணியோடு அந்த அதிகாரத்தை முடிப்பாங்க. அதனால நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது முழு வேதத்தில் காணப்படுகிற காரியங்கள் அதுல இருப்பதை பார்க்க முடிகிறது. முழு வேதத்தை எதை நோக்கி போகிறது என்றால், முதலாவது, தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார்.
மீதம் உள்ளவர்களை தேவன் பாதுகாக்கிறார். அந்த மீதியம் உள்ளவர்களை மீட்க தேவன் தம்முடைய ஊழியக்காரராக கிறிஸ்துவை அனுப்புகிறார். இதுதான் 3 பாயிண்ட். இது ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டுமே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஆகவே உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகியவர்களின் நாட்களில் யார் ஊழியம் செய்தது? ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார் என்று முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ராஜாக்கள்? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய ராஜாக்களின் காலத்தில். அதாவது என்ன நடக்குது என்றால், யூதா மக்கள் திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறார்கள். அந்த 4 நாட்கள் ராஜாக்கள் கொஞ்சம் சில பேர் நல்லா இருக்கு. எசேக்கியா ராஜா ஒருவேளை நல்ல ராஜா தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துலயும் தோல்வி அடைகிறார்கள். அதனால இந்த 4 ராஜாக்கள் காலகட்டத்தில் யூத ஜனங்கள் திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறது. ஆனால் தேவனுடைய நோக்கம் ஒரே இலக்கை நோக்கி நகர்கிறது. யாரு? மீதம் உள்ளவர்களை தயார் செய்யவும், முதலாவது மீதம் உள்ளவர்களை பாதுகாக்கவும், மீதம் உள்ளவர்களை இறுதியில் கிறிஸ்துவின் மூலமும் காப்பாற்றவும். இதுதான் ஐடியா. முழுமையான புஸ்தகம் இவ்வளவுதான். திருப்பி திருப்பி அவர்கள் எத்தனை முறை ஏசாயா தீர்க்கதரிசி கடிந்து உரைத்தாலும் அவர்கள் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முழுமையாக வெற்றி கொள்ள முடியல. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? அநேகர் தோல்வி அடைந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் பேரை அதுல தயார் செய்கிறாரு. முதல்ல தயார் செய்துட்டு என்ன பண்றாரு? அவரு பாதுகாக்கிற அந்த கொஞ்சம் பேரை பாதுகாத்துட்டு இறுதியிலே கிறிஸ்துவின் மூலம் அவர்கள் நித்தியத்துக்கு காப்பாற்றுகிறார். இதுவான் முன்னுரையாக இருக்கிறது. ஏசாயா ஊழியத்தின் போது இடம்பெற்ற யூத ராஜாக்கள் 10 கோத்திரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜாக்களை கிடையாது. அவங்க ஏசாயா ஊழியம் செய்யும் பொழுது அவர் யாரை பத்தி பேசுறாரு பார்க்கும்போது மத்த யூத ராஜாக்கள் காலகட்டத்தை பத்தி மட்டுமே அவர் சொல்லுகிறாரு. அப்போ ஏசாயா 1 அதிகாரம் 1 வசனத்தின்படி தீர்க்கதரிசியாகிய ஏசாயா உசியா என்கிற ராஜா, அந்த உசியாக்கு அசரியான் கூட சொல்றாங்க, அவருடைய காலகட்டத்தில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தாரு உசியா. அப்போ உசியா எப்படி இருந்தாரு? ஸ்திரத்தன்மையா இருந்தது ராஜ்யம். ஆனா ஆவிக்குரிய பெருமை அவர்கிட்ட காணப்பட்டது. அந்த ராஜாவுக்கு கீழே அவர் ராஜா ஆட்சி செய்யும் பொழுதும் அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினாரு. அந்த ஊழியத்தின் பொழுது தேவன் சொன்னதை கடிந்து உரைத்தார், எழுதி வச்சாரு முதல் ராஜா. 2வது உசியா ராஜா குஷ்டரோகம் வந்து விடுகிறது. அதனால பாதி நாள் அவர் குவாரண்டைன்ல போயிடுறாரு. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மகனாகிய யோதாம் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஓகே, யோதாம் ஒப்பிட்டளவு விசுவாசம் காணப்பட்டுச்சு யோதாம் கிட்ட. ஆனால் மக்கள் இன்னும் ஒழுக்கக்கேடு சீர்கேடுகளில் நிறைந்திருந்தார்கள் யோதாம் காலகட்டத்துல. ரைட்டா? அப்பவும் ஏசாயா தீர்க்கதரிசி எந்தெந்த அதிகாரத்தை அவர் எழுதினாங்கிறது வருகிற ஸ்லைட்ல சொல்றேன். சோ இப்போ ராஜாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏசாயா தீர்க்கதரிசி பாவத்தை குறித்து ஏன் திருப்பி 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 ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாருங்கிறது புரியும். ரைட்டா? யோதாமுக்கு அப்புறம் அவருடைய மகனாகிய ஆகாஸ் ஆட்சி செய்ய வருகிறாரு. அவன் மிகவும் பொல்லாதவன். தேவனுக்கு பதிலாக அசீரியாவை நம்பினான். ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொன்னாரு, அப்பா தேவனை நம்புப்பா அப்படி என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். அப்பொழுது தான் ஒரு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இம்மானுவே என்று பெயரிடுவாயாக அப்படின்ற அடையாளத்தை எல்லாம் அங்க சொல்றாரு. எப்படி சொன்னாலும் அவரு தேவனாக யெகோவாவை நம்புவதை அசீரியாவை நம்பினான் ஆகாஸ் ராஜா. சோ அப்போ அவர் கடிந்து உரைக்கிறார். ஆகாசுக்கு அப்புறம் அவருடைய மகனாக எசேக்கியா ராஜா வருகிறார். அவர் தெய்வீக சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய சீர்திருத்தத்தை, ரெவல்யூஷனை, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ரிவைவலை கொண்டு வந்தார். தெய்வீக சீர்திருத்தவாதியாக இருந்தார். தேவனை நம்பினார். ஆனால் அவர் வாழ்க்கையில கூட சில தோல்விகள் ஏற்பட்டன. பெருமை நிமித்தமாக அவர் சில தோல்விகளை சந்திச்சாரு. அப்ப எந்த ராஜாவாலையும் முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல. இந்த ராஜாக்கள் நடுவுல அவர் ஊழியம் செய்துட்டு யார் கொண்டு போறார் கடைசியில, உங்களால முடியாதுப்பா ராஜாக்கள், ஒரு பெரிய ராஜாதி ராஜாவாக கிறிஸ்து வருவாரு, மெசியா வருவாரு, அவர் மூலமாக தான் நித்திய பாதுகாப்பும் மீட்பும் கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. சோ அந்த 4 ராஜாக்களின் நிலையை கொடுத்தும் அந்த ராஜாக்கள் ஆட்சி செய்த போது எந்தெந்த அதிகாரத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார் என்பதை குறித்தும் நாம அடுத்து பார்க்க போறோம். ஓகே, முதல்ல உசியா ராஜா ஆட்சி செய்துட்டு இருக்கும் போது 5 அதிகாரங்களை எழுதினார். ஏசாயா தீர்க்கதரிசி முதல் 5 அதிகாரங்களை உசியா ராஜா ஆட்சி செய்யும் பொழுது எழுதினார். உசியாவின் மரணத்தின் பொழுது
அந்த 5 அதிகாரத்தின் முடிவில உசியா மரணம் அடைகிறார். அந்த மரணத்தின் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். அது அதிகாரம் 6. அந்த இடத்துல தேவன் அவன் பிரசன்னத்தை பார்த்த பொழுது பாவி என்று அறிக்கை இடுகிறான். தேவன் அவனை அதாவது பலிபீடத்திலிருந்து குறடினால் நெருப்பை தொட்டு அவன் நாவை தொட்டு அவனை பரிசுத்தமாக்கி அவன் ஊழியத்தை புதுப்பித்து அனுப்புறாரு. ரைட்டா? அதிகாரம் 6க்கு போயிடுறோம். அங்க இந்த 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 உசியா ஆட்சி காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு ஆவிக்குரிய நிலை என்றால், வெளிப்புற செழிப்பு இருந்தது. இந்த உசியா ஆட்சி எப்படி செய்தாரு அப்படி என்று நீங்க பார்க்கும் பொழுது பல இந்த நம்ம வேதத்துல மட்டும் இல்ல, அந்த அந்த காலகட்டத்துல ஆட்சி செய்து கொண்டிருந்த பல ராஜாக்களுடைய அந்த பதிவில் கூட உசியா என்கிற ராஜா இப்படி ஆட்சி செய்தாரு. அவருடைய ஆட்சி ரொம்ப வல்லமையா இருந்துச்சு. மிக பணக்காரர்களாக உசியா ஆட்சி செய்த போது தேசம் இருந்தது என்பது அவர்களும் குறிப்பிட்டிருக்கார்கள். அப்படியாக வெளிப்புற செழிப்பு இருந்தது. ஆனா உள்ளான ஒழுக்கக்கேடு இருந்துச்சு. உண்மையாக தேவனை அவர்கள் ஆராதிக்காம மேம்போக்காக ஒரு ஆராதனை இருந்துச்சு. உள்ளான பாவம் இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு. எளியவர்களை ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முக்கியமான விஷயம் என்ன என்றால், பாசாங்கத்தனத்தின் காரணமாக நியாய தீர்ப்பு. பாசாங்கத்தனம் என்றால் உங்களுக்கு மாய்மாலத்தனத்தின் மூலமாக நியாய தீர்ப்பு வருகிறது. அப்போ உசியாவின் காலகட்டத்தில் என்ன நடந்தது? 1லிருந்து 5 அதிகாரத்தில் அதை பார்க்க முடிகிறது. அதனால அநேக இடத்துல ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய பலிகளை நான் வெறுக்கிறேன், நான் உங்களை ஆராதனையை வெறுக்கிறேன், நீங்க மனதை கிழித்து கொண்டவராக என்கிட்ட வாருங்கள் என்று மறுபடியும் அழைப்பதை பார்க்க முடிகிறது. அந்த ராஜாக்கு அப்புறம் யோதாம் ராஜா நம்ம படித்தோம். யோதாம் ராஜா நான் உங்களுக்கு சொன்னேன், உசியா மேட்டின் நிமித்தமாக தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நான் நுழைவேன் என்று சொல்லி அக்னியை எடுத்து உள்ளே நுழைந்த பொழுது குஷ்டரோகம் வந்தவனாக திரும்பி அனுப்பப்படுகிறான். அதனால அவன் உயிரோடு இருக்கும் பொழுது யோதாம் என்கிற அவனுடைய மகன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ராஜா குஷ்டரோகம் பட்டதுனால வீட்டை விட்டு வெளில வராம ரூமிலே அடைக்கப்படுகிறார். அந்த யோதாமின் காலத்துக்குள்ள வீழ்ச்சி தொடர்கிறது. அந்த வீழ்ச்சியை தொடர்ந்து 2லிருந்து 5 அதிகாரத்துல அப்போ முதல் 1லிருந்து 5 அதிகாரம் உசியா ராஜாவும் இருக்கிறாங்க, யோதாமும் இருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? பெருமை இருக்கிறது, அநீதி இருக்கிறது, அதாவது வெளியரங்கமான மதம் இருக்கிறது, உள்ளான மனமாற்றம் இல்லை. இதையே நம்ம 1லிருந்து 5 அதிகாரத்துல 2 ராஜாக்கள் காலகட்டத்துல இதுதான் நடக்குது. ஆனா வெளியரங்கமா பெரிய ஜனங்கள்லாம் பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு ஜனத்துக்கு பல வீடு இருக்கு. எல்லாம் காசு, பணம், தோட்டம், துறப்புன்னு ரொம்ப செழிப்பா இருக்காங்க. தேசம் நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்கு. எந்த எதிரிகள் தாக்காம நல்ல ஓஹோன்னு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனைனா ஆவிக்குரிய வீழ்ச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஆகாஸ் ராஜா வருகிறாரு. 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவன் தரிசனத்திலே வெளிப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியை ஊழியத்துக்கு அழைக்கிறார், பரிசுத்தப்படுத்தி அவரை இன்னுமாக வெளிப்பாட்டை கொடுத்து வழி நடத்துகிறார் 6ஆம் அதிகாரத்துல. அடுத்தது 7ஆவதுலேருந்து 12ஆம் அதிகாரத்துல ஆகாஸ் என்கிற ராஜா ஆட்சி செய்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தை எழுதினாரு. அப்போ முக்கியமான நிகழ்வுகள் என்ன? எதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஆகாஸ் ராஜாவை குறித்து வெளிப்படுத்தினார்? ஆகாஸ் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அரசாங்க ரீதியாக அந்த ராஜ்யத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படி எல்லாவற்றையுமே 7லிருந்து 12 அதிகாரத்துல அவர் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமான நிகழ்வுகள் என்றால் இம்மானுவேலுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது 7ஆம் அதிகாரத்துல. ஆமா, அதாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்படி எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்லுகிறோம். அது முதலாக ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வெளிப்பாட்டை ஆகாஸ் ராஜா கிட்ட தான் போய் சொன்னார். ஆகாஸ் ராஜா நம்புறதா இல்ல. அப்போ கூட நான் தேவனை நம்ப மாட்டேன், அசீரியாவுடைய ஹெல்ப் தான் கேட்பேன், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அதனால யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாரோ அவர்கள் மூலமாக அந்த இடத்துல நியாய தீர்ப்பு வருகிறது. 3வது
மீட்பாளர் மெசியாவுடைய நம்பிக்கை கொடுத்து 9-11 அதிகாரத்துல சொல்றாரு. மெசியா எப்படி வருவாரு, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும், அவருடைய ஆட்சியில ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி என்பதை முன்னிறுத்துகிறார். ஏனென்றால் ஆகாஷ் ராஜாவின் காலகட்டத்துல ஆட்சி நல்லாவே இல்லை. சோ நீங்க நினைக்கலாம், இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி அழிவுக்குள்ள போயிட்டாங்களே, அப்ப தேவன் இவர்களை மறந்து விடுவாரா, அவ்வளவுதான் முடிந்து விட்டதா யூத ஜனங்கள் அப்படி என்று அல்ல. இந்த ஜனங்கள் இப்படி இருந்தாலும் இந்த ஜனங்கள் நடுவிலே மீதியானவர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த மீதியானவர்கள் கடைசி வரை கொண்டு போய் மீதியானவர்கள் மூலமாகவே ரட்சிப்பை கொண்டு வருவேன், இம்மானுவேல் இருந்து உலகத்துக்கு கொண்டு வருவேன், உங்கள் மீட்பை கொடுத்த நம்பிக்கையை கொடுப்பேன் என்று சொல்லி 9-11 அதிகாரத்துல சொல்றாங்க. சோ இந்த அதிகாரங்களை 7 ஆகாஷ் ராஜாவின் காலகட்டத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மிக அதிகமாக மெசியாவையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு கொடுக்கிறாரு. அந்த வெளிப்பாடுகளை 7, 8, 9, 10, 11 அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. சோ அப்போ ஆகாஷ் ராஜா ஆட்சி 7-12 அதிகாரத்தை எழுதிட்டாரு. ஆகாஷ் ராஜாக்கு அப்புறம் எசேக்கியா ராஜா ஆட்சி செய்ய வருகிறாரு. அவர் ஆட்சி செய்யும் பொழுது 13-39 அதிகாரங்களை அவர் யார் எழுதுறாரு, எசேக்கியா ராஜாவின் காலகட்டத்துல நடந்ததை குறித்து எழுதுகிறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், அதுக்கப்புறம் இருக்க அதிகாரத்துல எப்ப எழுதுறாரு என்று சொல்லி. அது அப்புறம் இருக்கிற அதிகாரங்களையும் நீங்க பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவின் மகனாகிய மனாசே ஆட்சி செய்ய வருகிறாரு. அந்த மனாசே இருக்கிறதுல மிக மிக மோசமான ராஜா. அவன் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தை முழுமையாக வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஊழியத்தை அவன் அப்படியாக அவர் ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு தடை செய்கிறார். அதனால தேவன் அவனை அமர செய்து இனி நடக்க போகிற எதிர்காலத்திலே எதுவெல்லாம் நடக்க போகிறது, மெசியா எப்படி வருவார், அவர் எப்படியாக நம்முடைய பாடுகளை அனுபவிப்பார், அதாவது பாடுபட்ட மெசியாவை குறித்து அதிகமாக விளக்கத்தையும், அந்த இடத்துல புதிய வானம் புதிய பூமி உருவாக போவதையும், எப்படியாக மறுபடியுமாக தேசம் அந்த உலகம் புதுப்பிக்கப்பட போகிறது என்பதை குறித்தும் 40 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் அவர் எழுதுறாரு. எப்ப எழுதுறாரு, மனாசே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எழுதுறாரு. ஆனால் இறுதியாக அவர் புஸ்தகமாக ஒரு கோர்வையாக ஒரு சுருளாக அவர் எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மனாசே, அதாவது வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவர் மனாசே ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியை துரத்திக்கிட்டு வந்த பொழுது ஓடி போய் ஒரு மரத்தின் நடுவுல அங்க ஒரு குகை மாதிரி இருக்க மரத்துல அந்த இடத்துல ஒளிந்து கொள்கிறார். அந்த மரத்தோட அவரை வெட்டி அவர் அப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியை மனாசா ராஜா கொலை செய்து விட்டார் என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். இப்ப எசேக்கியா ராஜாவின் காலகட்டத்துல 13-39 அதிகாரத்துல எதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் என்றார், முதலாவது தேசங்கள் மீதான நியாய தீர்ப்பை. அப்ப எந்த தேசங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 13-23 அதிகாரத்துல 13 தேசத்தை குறித்த நியாய தீர்ப்பை சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. இப்பொழுது யூதா தேசத்தை மாத்திரமல்ல, அந்த தேசத்தையும் அதுக்கு அப்பாலே இருக்கிற 13 நாட்களை தேசங்கள் மோவாபு மற்றும் கட்டி சொல்லுங்க அசீரியா, சிரியா, பாபிலோன் அப்படி என்று சொல்லி 13 தேசங்கள்ல தேவன் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் அப்படி என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியாக 13 தேசங்களுக்கும் நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி கூட நம்ம தியானிச்சோம். ஒவ்வொரு அதிக நாள்லயும் 13-23 அதிகாரத்துல தியானிச்சோம். அந்த 10 அதிகாரத்துல 13 தேசங்களை பற்றி அவர் எழுதுகிறார். அந்த 13 தேசத்துல எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, அந்த தேசத்தார் எப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குகிறார்கள், அவர்களை எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளாக ஆண்டவர் கொண்டு போகிறார், அந்த தேசம் எப்படிப்பட்ட அழிவை சந்திக்க போகிறது என்று சொல்லி முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதுகிறாரு. ஆனா இதை படிக்கிற நாம அந்த நாட்களுக்கு அப்படிதான் நடந்துச்சான்னு சொல்லி ஆராய்ச்சியின் மூலமாக அந்த தேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாகவே அந்த தேசங்கள் அழிக்கப்பட்டன அப்படி என்பதை நாம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் உலகளாவிய பார்வை அப்படி என்று 24 அதிகாரம் 27 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகளாவிய பார்வை அப்படிங்கிற காரியத்துல மிக அற்புதமாக, அதாவது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
உலகத்தின் முடிவு காலகட்டத்துல எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு, அதாவது புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கலச நியாய தீர்ப்பு, அக்னி நியாய இது, குதிரை அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எக்கால நியாய தீர்ப்பு, அப்படி என்று சொல்லி பல நியாய தீர்ப்புகளை பற்றி நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அழிவை உலகம் சந்திச்சு அப்ப அந்த காரியத்தை இந்த 24லேருந்து 27 அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. ஸோ உலகளாவிய பார்வையை கொடுத்து, யுனிவர்சல் விஷனை கொடுத்து 24லேருந்து 27 அதிகாரத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் 28லேருந்து 35 அதிகாரத்துல இன்னல்கள் மற்றும் எச்சரிக்கை. இப்பதான் என்ன பண்றாரு, அவருடைய அவருடைய நோக்கம், ஆண்டவர் எசேக்கியா ராஜா காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொல்ல வரார். இது வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. 13லேருந்து 27 அதிகாரம் வரைக்கும் பொதுவான பல காரியங்களையும், பல தேசங்களையும் உலகளாவிய பார்வையை கொடுத்தும் பார்க்க முடியுது. 13லேருந்து 27 அதிகாரத்துல. 28ஆம் அதிகாரத்திலேருந்து எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருது. என்ன பிரச்சனை என்றால், அசீரியாவினால் பிரச்சனை. எப்ப வேணா வந்து அவன தும்சம் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துல, இந்த எசேக்கியா ராஜா காலகட்டத்துல 10 கோத்திரத்தார் அசீரியாவினால் சிறைப்பிடித்து போகப்பட்டுடுச்சு. 10 கோத்திரம் இல்லவே இல்ல. எல்லாம் அழிஞ்சு போச்சு. நாடே கிடையாது. எல்லாம் பினிஷ்டு. அங்க ஒண்ணுமே இல்ல. மக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுச்சு. சோ இப்ப அந்த அசீரியா எசேக்கியா ராஜா காலகட்டத்துல வந்து தும்சம் பண்ணுவேன்னு உட்கார்ந்துருக்காரு. சொன்ன பிரகாரமாக அவன் கூட ஒரு 6, 7, 8 கிட்டத்தட்ட யூதா தேசத்துல இருக்க பட்டணங்களை பிடிக்க போயிட்டான். பிடிக்கிற சூழ்நிலையில பிடிக்கிட்டு கொண்டு இருக்கிறான். ஒண்ணு ஒன்னா கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறான். எருசலேம் மட்டும் நிக்குது. எருசலேம் கேப்சர் பண்ணிட்டா கேபிட்டல் சிட்டி, அவ்வளவுதான். அசிரியா போன மாதிரி இதுவும் போய் அசிரியாவை உங்களுக்கு அந்த கேபிட்டல் சிட்டியை தான் உங்களுக்கு முதல்ல அதை கேப்சர் பண்ணாரு. அதே மாதிரி எருசலேம் கேபிட்டல் சிட்டியை கேப்சர் பண்ணிட்டா தேசம் ஃபுல்லா அசிரியா எடுத்துட்டு போயிடுச்சுன்னு ஆயிடும். அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அந்த டயத்துல தேவனை நம்புறதை விட எகிப்துல இருந்து உதவி வரும். எகிப்து, நான் காசு பணம் அனுப்புறேன், நீங்க அனுப்புறாரு, கொஞ்சம் படைய கொடுப்பா அப்படின்னு அங்க நிக்கிறாரு. இங்க அவ்வளவா வரமாட்டேங்கிறார் எசேக்கியா ராஜா. தேவனை நம்புற சூழ்நிலை இல்ல. ஏன்னா சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருக்கு. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. எப்படி நம்மளை மட்டும் காப்பாத்துவாரு, நம்ம கொஞ்சம் அப்படியே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எகிப்து கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்னு எகிப்துல படை அனுப்புப்பான்னு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறாரு. 28லேருந்து 35 அதிகாரத்துல அந்த இடத்துல அவர் டைரக்டா சொல்றாரு, எகிப்தெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் கிடையாது, உனக்கு எவனும் வரமாட்டாங்க அப்படி என்று பல எச்சரிக்கை செய்திகளையும் அவர்கள் படப்போட இன்னல்களையும் கொடுத்து 28லேருந்து 35 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே எகிப்துல இருந்து வரவே இல்ல ஹெல்ப். எல்லாம் அசீரியா வந்து எருசலேமை முற்றுகையிட்டுட்டாங்க. மிச்ச பட்டணத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எரிச்சு ஆயுதங்கள் வச்சிருந்த பட்டணத்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி முடிச்சுட்டு கடைசியில எருசலேமை சுத்திட்டாங்க. 1,69,000 சோல்ஜர்ஸ் வந்து சுத்திக்கிட்டாங்க. முற்றுகை போட்டாங்க. இப்ப நமக்கு முற்றுகை போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வெளில போக முடியல, உள்ள போக முடியல. அந்த நீர் நிலையில ஒண்ணுமே அனுப்ப முடியல பாருங்க. முற்றுகை தான் கிடக்கு. 2 பேர் முற்றுகை போட்டிருக்காங்க. அவன் ஒருத்தன், இவங்க 2 முற்றுகை இருக்கு. அந்த மாதிரி முற்றுகை. இப்ப நமக்கு என்ன அந்த முற்றுகை இப்போ அங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ, உண்மையாகவே அந்த கஷ்டத்துக்குள்ள கடந்துகிட்டு இருக்கோம். இதை தியானித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் இதை பார்க்கும் பொழுது. 1,69,000 அசீரிய ராணுவ படை முற்றுகையிட்டு இருந்தது. இப்ப எத்தனை படை, எத்தனை கப்பல்கள் என்ன நம்ம முற்றுகையிட்டு இருக்கு. சிந்திச்சு பாருங்க. எதுவுமே முடிஞ்சு போன கதை இல்லை. இதெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற கதை. சோ அதனால அவர் கதறி அழுகுறாரு, எனக்கு இனிமே ஒண்ணும் முடியாதுன்னு. அப்பொழுது அசீரியா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கிட்ட இப்பதான் அனுப்புறேன், என்ன பண்றதுப்பா, கவலைப்படாத, ஆண்டவர் வருவாரு, நீ திரும்பி வந்தவன் உள்ள வரமாட்டான், திரும்பி ஓடிடுவான் அப்படிங்கிறாரு. அப்படியாக அவர் கதறி அழுது ஜெபிக்கிறாங்க 2 பேரும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு நைட்டே ஒரு தூதனை அனுப்புகிறார். 1,69,000 அசீரியர் ராணுவ படை அன்னைக்கே செத்து போச்சு. பெரிய பிளேக் வந்திருக்குங்கிறாங்க. பிளேக்ல எல்லாம் செத்துட்டாங்க. காலம்பரம் எந்திரிச்சு செத்துட்டாங்க. ராஜா பயந்துட்டான், திரும்பி போயிட்டான். அப்படியாக அசீரியாவில் இருந்து விடுதலை கிடைத்ததை 36லேருந்து 37 அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. ரைட்? நமக்கு அந்த மாதிரி கட்டாய விடுதலை கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தூதனை அனுப்பினது போல நமக்கும் ஆண்டவர் ஒரு உதவியை நிச்சயமாக அனுப்புவார். நம்ம தேசம், உலகமே ஸ்தம்பிச்சு போயிட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு நிலைமையில இருக்கு. இந்தியாலே சொல்றாங்க, நகை வாங்காதீங்க, வெளியில போகாதீங்க, பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி ஒரு செய்தி வரும்னு நம்ம யாராவது நினைச்சோமா?
எதுவுமே நினைக்கல. இது ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாதபடிக்கு, எப்படி வெளியில வர முடியாதபடிக்கு தடுமாறிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஜெபத்தை ஆண்டவர் எப்படி ஒரு தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்தாரோ, நாம அப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுமை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் கதறி கதறி அழுது ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தது அசிரியாவிலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பெருமையாகி வியாதி ஆறாரு. வியாதிப்பட்டு வியாதியிலேருந்து கூட விடுதலை ஆயிடுறாரு. பாகைக்கு பாகை 10 பாகை திருப்பிட்டு பண்ண பண்ணுவேன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. கால்ல ஒரு கட்டி, அந்த கட்டி பொறையேறி இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்பு ஃபுல்லா போய் எல்லா ஆர்கன்ஸும் செயல் இழந்து போயிடுச்சு. அவன் செத்து போயிடுவான்ட்டாங்க. ஆனா அந்த 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 கட்டியில நம்ம அத்திப்பழ அடைய போட சொல்லு சுகமா. முன்னாடி அத்திப்பழ அடை போட்டிருக்க மாட்டாங்கன்னா, ராஜாக்கு எத்தனை அத்திப்பழ அடை போட்டிருப்பாங்க, எத்தனையோ அடை போட்டாங்க. இப்ப சரியாகல, இப்ப போட்டாங்க, சரியாயிடுச்சு. அவர் உயிரோட வந்துட்டாரு. சரி, வந்த பிறகு அவர் என்ன செய்யணும், பெருமை ஆயிடுச்சு. அசிரியாவை ஜெயிச்சுட்டா, அசிரியாவனா ஜெயிச்சான், சாவர நிலைமை முடிஞ்சு போச்சுன்னா ஒரு தூதனை அனுப்பிச்சாரு. உடம்பு சரியாம போனா எத்தனையோ பிசிஷியன் வந்தாங்க, அவங்கள காப்பாத்தினாங்க. தேவன் அத்திப்பட அடை போடுப்பா, இப்ப போடுப்பா, இப்ப ரியாக்ட் ஆகும்னாரு. ரியாக்ட் ஆச்சு. அதனால ஒரு பெருமை கொள்ளிக்க கூடாது. பாபிலோன்ல இருந்து வராங்க, வந்துட்டு எப்படிப்பா நீ ஜெயிச்ச அவன, உன்னோட நலம் விசாரிக்க வந்தேன் அப்படிங்கும் போது, வாங்கப்பா என்னென்ன வச்சிருக்கேன் பாத்தியா, என்கிட்ட படை பலத்தை பார், என்னோட தேசத்தை பார், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன் பார்ன்னு காமிச்சாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, யாருப்பா வந்து போனாங்க, பாபிலோன். அப்படியாப்பா, என்ன எல்லாம் காமிச்சேன், சந்தோஷம். எல்லாம் காமிச்சியா, நீ காமிச்சு எல்லாம் அவன் கொண்டு போயிடுவான், காமிச்சு எல்லாம் அவன் கொண்டு போயிடுவான். உன் பிள்ளைங்கள் எல்லாம் அவர்கள் அன்னகர்களாக அவனுடைய அரண்மனையில பயன்படுத்த போகிற காலம் வருகிறதுன்னு சொல்றாரு. அப்பயாச்சும் மனம் திரும்புங்க. அப்படியே ஓகே, நான் இருக்கிற காலத்து நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் மறித்து விடுகிறான். இப்போ சொல்லுங்க, எந்த உலக ராஜாவும் தப்பிக்கல, எல்லாருமே தவறு செய்தவர்களாக மேக்சிமம் போனா கூட அங்கங்க விழிச்சு அழுந்துடுறாங்க. இதைத்தான் சொல்லிட்டே போறாரு, யாராலையும் முடியாது, எங்கேயும் தவறு நடக்குது. ஆனால் ஒருத்தர் ஒருவர் ராஜாதி ராஜாவாக, அவர் கிறிஸ்து, அவர் மூலமா தான் ரட்சிப்பு கிடைக்கும். ரைட்டு. அடுத்தது 40ல இருந்து 66 அதிகாரங்கள் போறோம். எசேக்கியாவுக்கு ராஜாவுக்கு அப்பால் என்ன நடக்க போகுது, தீர்க்க தரிசன எதிர்காலம். அந்த இடத்துல என்ன சொல்லி இப்பதான் ஆறுதல் சொல்ல வராரு. ஆறுதல், மறுசீரமைப்பு, நாடு கடத்தப்படுதல், கர்த்தரோட ஊழியக்காரராக கிறிஸ்து வருவார். இங்கெல்லாம் சொல்லிடுறாரு. 40 அதிகாரத்துல சொல்லிட்டாரு, அப்பா பாபிலோன் வந்து உங்களை புடிச்சிட்டு போயிடும், நீங்க நாடு கடத்தப்படுவீங்க, அந்த இடத்துல மிகுந்த கஷ்டத்துல உழண்டு போவீங்க. கோரேசு என்ற ராஜாவை நான் எழுப்புவேன், அந்த ராஜா பிறக்கிறதுக்கு 150 வருடத்துக்கு முன்னாடி பேர் சொல்லி சொல்லிட்டார், அந்த ராஜா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நீங்க திரும்பி வருவீங்க, மருந்து தேசத்தை மறுசீர் அமைப்பீங்க, மறுசீர் அமைச்சு மருந்து தேசம் கட்டப்படும். அந்த தேசத்திலே அதாவது துன்பப்படுகிற மெசியாவை நான் அனுப்புவேன், அவர் உங்களுக்காக துன்பப்படுவார், வையப்படுவார், வேதனைக்குள்ளாக கடந்து போவார், உங்களை ரட்சிப்பதற்காக. ஏசா 53 அதிகாரம் 54 56. அதுக்கப்புறம் இந்த உலகம் மறுசீரமைப்பு, புதிய வானம் புதிய பூமியை கொடுப்பேன், எல்லாம் புதிதாகும். ஏசாயா 66 எல்லாம் சொல்லிட்டு 61 அதிகாரத்தில் அபிஷேகம் ஊற்றப்படும், அந்த ஊழியக்காரன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஊழியம் நடக்கும். அப்படி என்றும் இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் எப்படி இருக்கும் என்று சொல்லியும், அவர் எப்படி பிறப்பார், எங்க செய்வார், எதெல்லாம் பண்ணுவார், எந்த தேசத்துக்கு முதலாவது போவார், அதாவது அசிரியாங்கிற தேசத்தார் வந்து அந்த பார்க்கும்போது ஜெபுலன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த கலீலியா பட்டணத்துல தான் ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் கொடுத்து கூப்பிடுறாங்க. அது அந்த தேசம் இருண்ட தேசம், அந்த இருண்ட தேசத்திலே பெரிய வெளிச்சம் வரும் அப்படி என்று அவர் சொல்றாரு. சொன்ன பிரகாரமா இயேசு கிறிஸ்து கலீலியாவிலே தான் தன்னுடைய ஊழியத்தை முதலாவது தொடங்குகிறார். இயேசு கிறிஸ்து 3 வருட ஊழியத்திலே அவர் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக 1.5 வருடத்துக்கு மேலாக கலீலியாவிலே அநேக அற்புதங்கள், கலீலியாவிலே அநேக ஊழியங்கள், அதுக்கப்புறம் தான் கடந்து எருசலேமை நோக்கி வந்து சிலுவையிலே மரிக்கிறார். அது எல்லாவற்றையுமே ஏசாயா தீர்க்கதரிசி 40 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் சொல்லி முடிக்கிறாரு. சோ இப்போ நம்ம இப்ப எங்க வந்துட்டோம், ராஜாக்கள் பத்தி சொல்லி கொடுத்துட்டோம், அதிகாரங்களையும் சொல்லிட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ மீதியானவர்கள், நீங்க சொன்னீங்க மீதம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி 66 புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். அந்த மீதம் உள்ளவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாக இயலி வாக்குத்தத்த வசனம், மாதந்தோறும் வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் முக்காவாசி ஏசாயா புஸ்தகத்திலிருந்து கொடுப்பாங்க. அது ஏன் ஏசாயா புஸ்தகத்திலிருந்தே வருதுன்னா, அது அருமையான வாக்குத்தத்தங்களா இருக்கும். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படல, அது மீதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் மீதியானவர்கள் யாரு, who are remnants, மீதியானவர்கள் யாரு, மீதம் உள்ளவர்கள் யாரு? மீதம் உள்ளவர்கள் என்றால்
யார் என்பதை 66 அதிகாரமும் சொல்லுது. மீதம் உள்ளவர்கள் தேவனுடைய இரக்கத்தால், தேவனுடைய கருணையினால், கிருபையினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி என்று சொல்லி 1-6 அதிகாரத்துல சொல்றாங்க. 1-6 அதிகாரம் பார்க்கும் பொழுது மீதம் இருப்பவர்கள் வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து அதுல அண்டர்லைன் போட்டு நீங்க அதை மட்டுமே ஒரு குறிச்சுக்கிட்டே போனீங்கன்னா 6 அதிகாரத்துல மீதம் இருக்கிறவர்கள் பத்தி மொத்தமா படிச்சீங்கன்னா அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. எப்படி தேவனுடைய அவங்க ஒன்றும் நல்லது செஞ்சதால இல்ல, தேவனுடைய கிருபையினால் இரக்கத்தினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் மீதியானியர்கள். மீதியானவர்கள் அதாவது மீதம் உள்ளவர்கள் அப்படி சொல்லுங்க. மீதம் உள்ளவர்கள் ரெம்னன்ட், இங்கிலீஷ்ல ரெம்னன்ட்ஸ் நல்லா இருக்கும். ஆனா தமிழ்ல சில டயத்துல மீதம் உள்ளவர்கள் அப்படி கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்போது அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க ரெம்னன்ட்னு. 1-6 அதிகாரத்துல தேவனுடைய கருணையால், கிருபையால், இரக்கத்தால் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் மீதம் உள்ளவர்கள். 2வது, விசுவாசத்தினால் திரும்பி வருகிறவர்கள் மீதம் உள்ளவர்கள். விசுவாசத்தினால தான் திரும்பி வருவாங்க, அவர்கள் மீதம் உள்ளவர்கள். 7-12 அதிகாரத்துல அதை பத்தி சொல்றாங்க. அடுத்து, நியாய தீர்ப்பின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மீதியானவர்கள் அப்படி என்று 13-25 அதிகாரத்துல சொல்றாங்க. எப்படி அவங்க அந்த மீதம் உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்குற ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு. எதுக்கு? அவங்க அழிக்கிறதுக்கு இல்ல, அவர்களை சுத்திகரிப்பதற்காக, இன்னும் தன்னண்டையை இழுத்துக் கொள்வதற்காக அவர் பரீட்சை பண்ணி அவர்களை அவர்கள் சிட்சித்து தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார். அதனால சிட்சிப்பின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட மீதியானவர்கள் அப்படி என்று 13-25 வசனத்துல அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. 4வது, தேவனை மட்டுமே நம்புகிறவர்கள் மீதியா இருக்கிறவர்கள் என்று 26-35 அதிகாரத்துல சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு சொன்ன அசீரியா வந்துகிட்டு இருக்கிறான். ஹெல்ப்புக்கு எங்க கேட்கறாங்க? எகிப்துக்கு ஓடுறாங்க. அதே சில ஜனங்கள் கரெக்ட், எகிப்துக்கு போறதுதான் கரெக்ட், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு ஜனம் நிக்குது. இன்னும் ஒரு ஜனம் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு எகிப்துல இருந்து ஹெல்ப் வராதுன்னு, தேவனை மட்டுமே நம்புங்கப்பான்னு ஒரு சிறு கூட்டம் நிக்குது. ஆனா பெருங்கூட்டம் ராஜாவுடைய அதிகாரிங்க, ராஜாவுக்கு துணை இருக்கிறவங்க எல்லாருமே எகிப்து ஹெல்ப் வரும்னு நிக்கிறாங்க. பணம் காசை கொடுத்துட்டு சில மக்கள் கூட அதே நம்பிட்டு ஒரு குரூப் நிக்குது. சின்ன குரூப் என்ன சொல்லுது? இல்ல வராது, ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவா சொல்லிட்டாருன்னு ஒரு குரூப் நிக்குது. சோ தேவனை மட்டுமே நம்புகிற அங்க இருக்கிறவர்கள் மீதியானவர்கள். 26-35. அடுத்தது 5வதுல 36-39 அதிகாரத்துல தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்ட மீதியானவர்கள், மீதம் உள்ளவர்கள். எல்லாமே போயிடுச்சு, எல்லா சிட்டியும் போயிடுச்சு. நீங்க படிச்சு பாருங்க, லாகீஸ் அப்படின்னு சொல்லி அனைத்து பட்டணங்களையும், அதாவது யூதா பட்டணங்களே சொல்றேன் நான், 10 கோத்திரத்தை சொல்லல. யூதா பட்டணத்துல பல பட்டணங்களை அசிரியா புடிச்சிட்டு போயிட்டான். அங்க இருந்த ஆயுதம் அதையும் எடுத்துட்டான். ஆயுதமே இல்லாம நிராயுதபாணியா எருசலேம்ல நிக்கிறாங்க. அவர்களை ஒரு தூதனை கொண்டு காப்பாற்றினார். தேவனுடைய வல்லமையினால் விடுவிக்கப்பட்டவர்கள் மீதம் உள்ளவர்கள். அங்க அப்ப அவங்க யாரு? எருசலேம்ல மட்டும் மிச்சம் இருந்தாங்களே, அவங்க தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்ட மீதம் உள்ளவர்கள். 36-39. அடுத்தது, மீதியானவர்கள் தேவனுடைய ஊழியர் மூலம் மீட்கப்பட்ட, இப்படியாக ஒரு குரூப் அப்படியே போகுது. அந்த ஜெனரேஷன் அப்புறம் அந்த மீதம் உள்ளவர்கள் அப்படியே போறாங்க. அந்த மீதம் உள்ளவர்களை கொண்டே அந்த ஜனத்தின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறக்கிறாரு, உலகத்துக்கு மீட்பை கொடுக்கிறாரு. அவர் தேவனுடைய சஃபரிங், அதாவது பாடுபட்ட ஊழியக்காரராக வந்து தேசத்துக்கு மீட்பை கொடுக்கிறார் என்று 40-66 அதிகாரங்கள் சொல்லுகிறது. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன், ரைட்டா? இப்ப இதுதான் இப்ப முழு முழு 46 அதிகாரத்திலும் அது மீதம் உள்ளவர்களை பற்றி ஒரு அதிகாரத்திலும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த நியாய தீர்ப்பையும் தேவன் கடிந்து பேசுறதுல சொன்னா கூட இந்த மீச்சமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அதிகாரத்துல சொல்லிடுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் தான் நம்ம எடுத்து ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறோம். ஆனா உண்மையாகவே நம்ம மீதம் உள்ளவர்களாக இருந்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும்.
அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில செயல்படும். அந்த மீதம் உள்ளவர்களாக நம்ம இல்லைன்னா அது நமக்கு செயல்பட முடியாது. மீதம் உள்ளவர்கள் யாரு? தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தால் திரும்பி வருகிறவர்கள், சிச்சையின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தேவனை மட்டுமே நம்புகிறவர்கள், தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் தேவனுடைய ஊழியர் மூலம் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் மீதி உள்ளவர்கள். அவர்களுக்கு தான் அநேக ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் 66 அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த மீதம் உள்ளவர்கள் சொல்றேன் இல்லையா, அது எங்க தொடங்குகிறது? முதலாவது ஏசாயா 1 அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்க. சேனையில் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை ஞாபகம் வச்சுங்க. மீதி, அதான் சொன்ன மீதியை வைக்காதிருந்தார் ஆனால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்தி இருப்போம். ரைட்டா? கொஞ்சம் அப்படி சொன்னேன்ல, பெரிய மழை பெயல், ஆயிரக்கணக்கான மரம் நிக்குது, அதுல 10 மரம் தான் மிச்சம் இருக்கு. மீதான் ஆண்டவர் வச்சாரு. ஏன்? நல்லவங்க நான் இல்ல, கிருபை நிமித்தமாக. சொதோம் கொமரா அழிக்கதான் நினைச்சாரு. அவ்வளவு பாவம். சொதோம் கொமரா என்ன பாவம் இருந்துச்சு, அத்தனை பாவம் இந்த ஜனங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தால் கூட கொஞ்சம் பேரை மீதியாக வைத்தார். அவர்கள் தான் மீதம் உள்ளவர்கள். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மீதம் உள்ளவர்கள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? கீ பாயிண்ட் ஏசாயா 1 அதிகாரம் 9வது வசனத்துல ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது, இந்த மீதம் உள்ளவர்களையும் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு, அவர்கள் மூலமாக கிறிஸ்து என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்க நினைப்போம். முதலாவது நிலை 1, ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 எங்க போறோம்? ஏசாயா 1ல 6 அதிகாரத்துல ஸ்டேஜ் 1 பார்க்க போறோம். அங்க என்ன பண்ண போறோம்? மீதம் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்க? தேவனுடைய கருணையால் பாதுகாக்கப்பட்ட மீதம் உள்ளவர்கள். அவர்கள் கிட்ட கிறிஸ்துவே பரிசுத்த அடித்தளமா இருக்க, ஹோலி ஃபவுண்டேஷன். கிரைஸ்ட் இஸ் த ஹோலி ஃபவுண்டேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அது எங்க பார்க்கிறோம்? ஏசாயா 1ல 6 அதிகாரத்துல. அப்ப யார் ஆட்சி செய்திருந்தாங்க? உசியாவும் அவன் குஷ்டரோகம் அடைந்ததால யோதாவும் சேர்ந்து ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள். முக்கியமான திறவுகோல் வசனம் ஏசாயா 1 அதிகாரம் 9ஆம் வசனம். மீதம் உள்ளவர்கள் யாரு? அழிவுக்கு பிறகு எஞ்சி இருப்பவர்கள். அழிவுக்கு பிறகு எஞ்சி இருக்கிறவர்கள் தகுதியால் நீதிமான்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய கிருபையால் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய பரிசுத்தம் மற்றும் கிருபையின் காரணமாக மீதியானவர்கள் இருக்கிறாங்க. தேவன் பரிசுத்தமா நான் இல்ல, தேவன் கிருபை. கிருபைன்னு என்ன? எனக்கு தகுதி இல்லாத அன்பு, நான் பாவி, அப்படி இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் அன்பு செய்தார். அப்படி என்றுதான் ஃபர்ஸ்ட் மீதியானவர்களை, மீதம் உள்ளவர்கள் தொடங்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நம்ம தொடங்கினோம். நாம யோசிச்சு பாருங்க, நம்ம பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்துல இருந்தோம். நமக்கு தேவன் கிருபை காமிக்க வேண்டிய தகுதி நமக்கு இல்ல. அவர் பரிசுத்தரா இருந்தாரு, ஆனா அந்த கிருபையை நம்ம மேல கொடுத்த நாம் ரட்சிக்கப்பட்டோம். அங்கதான் மீதம் உள்ளவர்கள் வருகிறாங்க. மீதம் உள்ளவர்கள் யார்ப்பா? தேவனுடைய கருணையால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று 1லிருந்து 6 அதிகாரத்துல சொல்றாங்க. சோ அழிவுக்கு பிறகு எஞ்சி உள்ளவர்கள் மீதம் உள்ளவர்கள் அப்படி என்று முதலாவது நிலை. அதுல கிறிஸ்துவின் ஊழியம் இங்க என்ன இருக்கு? நீங்க கேட்கலாம், கிறிஸ்து இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க ஊழியம்னு? தேவனுக்காக ஒரு பரிசுத்த ஜனத்தை நிறுவுகிறார் தேவன். மனிதனுக்கு தகுதி அல்ல, ஆனால் தெய்வீக கிருபை அங்கு தொடங்குகிறது. நாம் ஆகவே நாம் தேவனுடைய ஜனங்களில் பாகமாக இருக்கிறோம். நாம் யார் என்பதன் காரணமாக அல்ல, ஆனால் பரிசுத்தராக கிறிஸ்துவின் காரணமாகவே நம்ம தேவ ஜனங்களாக மாறி இருக்கிறோம். அப்படித்தான் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படிதான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எல்லாம் அழிச்சு போனா கூட ஒரு கூட்ட ஜனம், ஒரு சுமால் கூட்டம். அது எதனால? கிருபைனால எஞ்சி இருக்கிறாங்க. அழிவுக்கு பிறகு எஞ்சி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி எஞ்சி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உயிர் வாழ்வு. உயிர் தப்பிச்சிச்சு. சொதம் கொம்பரப்ப அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். அழியாம உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க. ரைட்? அடுத்தது ஸ்டேஜ் 2. அவங்க விசுவாசத்தின் மூலம் வரும் மீதியானவர்கள், மீதம் உள்ளவர்கள். அதாவது விசுவாசத்தின் மூலம் திரும்பி வரும் மீதம் உள்ளவர்கள். அவர்கள் கிட்ட வாக்குத்தத்தம் பண்ண ராஜாவாக கிறிஸ்து செயல்படுகிறார். வாக்குத்தத்தம் பட்ட ராஜா அவர். அது எங்க இருக்கு? ஏசாயா 7 அதிகாரம் 12வது அதிகாரத்துல பாக்குறோம். அந்த இடத்துல ஆகாஷ் ராஜா ஆட்சி செய்யறாரு. அவருடைய நமக்கு தெரியும், ஆகாஷ் ராஜா ஆட்சி செய்யறாரு. முக்கியமான காரியம், மீதியானவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஏனென்றால் ஏசாயா 7 அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அதற்கு ஷியார் யாஷூப் அப்படின்னு பெயர் சொல்லுங்க. அப்படி என்றால் மீதம் உள்ளவர்கள் திரும்பி வருவார்கள் என்று பெயர்.
அதாவது ரெம்னன்ட் வில் ரிட்டர்ன் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆனா எபிரேய மொழியில ஷியார் யாசூப் அப்படிங்கிற பேரை யாருக்கு வைக்கிறாங்க? ஏசாயா தன்னோட மகனுக்கு வைக்கும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. சோ அந்த மகன் மூலமாக ஒன்ன சொல்றாரு, விசுவாசத்தில் திரும்பி வரும் மீதியானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தான் மீதியமா இருக்கிறவங்க. சோ மீதம் உள்ளவர்கள் அரசியல் கூட்டணிகளுக்கு பதிலாக தேவனை நம்புகிறவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. அரசியலை நம்பல, அரசியல் கூட்டணிய நம்பல, ஆனா தேவனை நம்புகிறவர்கள். இப்ப இந்த ஆகாஷ் ராஜா யார நம்புறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிரியாவினாலும் 10 கோத்திரம் இருக்கு இஸ்ரவேல் சேர்ந்து அவனை அடிக்க வராங்க. பயங்கர யுத்தம். அது நம்ம சிரியோ எப்ரமைட்டிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். சிரியோ எப்ரமைட்டிக் வார்ஃபேர். அப்போ சிரியா தேசமும் 10 கோத்திரமும் சேர்ந்து இவங்களை அழிக்க வராங்க. அந்த டயத்துல அவர் உதவி எங்கேருந்து கேட்கிறாரு? அசீரியா கிட்ட போய் உதவி கேட்டார். அந்த தான் சொல்ற, அசீரியா கிட்ட போகாத, தேவன் கிட்டமா ஹெல்ப் பண்ணுவான், போகிறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப கூட அசிரியா கிட்ட இருந்தா ஹெல்ப் கேட்டா, அதனால அசிரியா திரும்பி வந்து இவர்களை எல்லாம் அடிச்சது, பெரிய காரியங்கள் ஏற்பட்டது. திரும்பி வந்து பல இந்த பாதிப்புக்குள்ள கடந்து போறாங்க. சோ இங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? மீதம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஏசாயா 12 அதிகாரம் வரவிருக்கும் மெசியாவுடைய நம்பிக்கையை அடிக்கிறார். ஏசாயா 9 அதிகாரம், 11 அதிகாரம், 7 அதிகாரம் எல்லா இடத்திலும் மெசியா வருவார், அவர் யாருக்கு பிறப்பார் அப்படி என்று சொல்லிட்டு அவர் ஊழியம் எப்படி இருக்கும் அப்படி என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் ஊழியம் இங்க எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, மீதமா இருப்பவர்கள் மீது நீதியுள்ள ராஜாவாக ஆட்சி செய்வார். யாரு? கிறிஸ்து. உண்மையான மீதம் உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்கு பயப்பட்டு விசுவாசத்தோடு பதிலளிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். அது எங்க காணப்படுகிறது? ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கற்ற வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது எல்லாருக்கும் இல்லை இந்த வாக்கு தத்தம். மீதம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க இவங்க வந்து ராஜா போய் அசிரியா கிட்ட போய் ஹெல்ப் கேட்றான். அரசியல் கூட்டணியால முடியாது, தேவனால மட்டும் முடியும்னு சொல்லி நம்புகிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் விசுவாசத்தினாலே திரும்பி வருகிறவர்கள். அவர்கள் ஷியார் யாஷூப் என்று சொல்லி ஏசாயாவுடைய பிள்ளைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். சோ அவர்களுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? வரவிருக்கும் மெசியாவினால் அவருக்கு நம்பிக்கை. அங்க ஆட்சி செய்திருக்க ஆகாஷ் ராஜாவினால எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்களுக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சி இருக்கு, அவர் பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ அதற்கு இணையான சரியான வசனம் 9 அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவன் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் இதை சொல்லணும்? ஐயோ, ஒரு 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறக்க போற இயேசு கிறிஸ்துவ பத்தி எதுக்கு ஆகாஷ் ராஜா கிட்ட போய் சொல்லணும்? அந்த கேள்வியை நீங்க கேட்கலாம். ஆகாஷ் ராஜாவே, நீ எடுக்க போகிற பல முடிவுகள் யூதா தேசத்தையே அழிக்கிற சூழ்நிலைக்கு போக போகிறது. இருப்பினும் அது அழியாதபடிக்கு அந்த கோத்திரத்திலே மீதம் உள்ளவர்கள் காக்கப்படுவார்கள். அந்த வழியாக யூதா கோத்திரத்திலே ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். அவர் தான் சரியாக ஆட்சி செய்வார். ஆகாஷ் ராஜாவே, நீ அல்ல. அப்படி என்று சொல்வதற்காக ஏசாயா 9 அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை நம்பாமல் அசிரியா கிட்ட உதவி வரும் என்று நம்பி மிக அவலட்சணமாக ஆட்சி செய்து கொண்டு ஆகாஷ் கிட்ட போய் தன்னுடைய மகனோடு போறார். அந்த மகனுக்கு பெயர் ஷியார் யாசூப். அப்படி என்றால் விசுவாசத்திலே திரும்பி வருகிறவர்கள் அப்படி என்று பொருள். ரெம்னன்ட், மீதம் இருப்பவர்கள் அப்படின்னு. மீதம் இருப்பவர்களுக்காகத்தான் ஒருத்தர் வராரு. அவர்தான் நமக்கு பாலகனாக பிறப்பார், குமாரனாக கொடுக்கப்பட, அவர்களே ஆட்சி செய்ய அவர் வராருங்கிறார். அதனால பையனை கூட்டு போறார். அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு தனியா போகல, அவன் பையனை கூட்டு போக சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த அதிகாரத்துல ஏசாயா 9 அதிகாரத்துல படிச்சு பாருங்க. 3வது ஸ்டேஜ், மீதம் இருப்பவர்கள் யாரு? நியாய தீர்ப்பின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட மீதம் இருப்பவர்கள். நியாய தீர்ப்பு யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரு? ஸ்டேஜ் 3ல இப்ப யாரு ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க? எசேக்கியா ராஜா ஆட்சி செய்கிறாரு. நான் சொன்ன உங்களுக்கு, எசேக்கியா ராஜா ஆட்சி செய்யும் பொழுது 13 அதிகாரத்திலிருந்து 27 அதிகாரம் வரைக்கும் அவர் யூதா தேசத்தை குறித்து பேசாம சுற்றி இருக்கிற உலகத்தில் இருக்க 13 வகையான தேசத்தை குறித்து சொல்லி அங்க நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்றாரு. அந்த அதிகாரத்துல பார்க்கும்போது நியாய தீர்ப்பு வருகிற நேரத்துல கூட அந்த தேசத்திலும், நல்ல யோசிச்சு, புறஜாதி தேசத்திலும் கொஞ்சம் பேர் மிச்சமா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆண்டவர் கொண்டு வருவாரு. அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட மீதம் உள்ளவர்கள், நியாய தீர்ப்பின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட மீதம் உள்ளவர்கள். அதுதான்
அங்கேயும் கொஞ்சம் பேர் நம்ம நினைக்கலாம் யூதா தேசத்துல மட்டும்தான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா, மிச்ச தேசத்துல ஆண்டு அழிக்கல. அப்படி பல தேசத்திலையும் கொஞ்சம் பேரை மிச்சமா வச்சிருப்பேன். உன் தேசத்துல மட்டும் இல்லப்பா, நான் சொன்ன போற பல உலகத்தின் தேசத்திலையும் நியாய தீர்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பேர் மிச்சமா இருப்பாங்க. அப்போ மீதம் உள்ளவர்கள் பூலோக நியாய தீர்ப்புக்கு பிறகு எஞ்சி இருக்கிறவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. 27 அதிகாரம் வரைக்கும் போய் நான் சொன்னேன். முதல்ல 13ல இருந்து 24 அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தேன், உனக்கு 13 தேசத்தை குறித்து சொன்னேன். அதுக்கப்புறம் 24ல இருந்து 27 அதிகாரம் வரைக்கும் உலகளாவிய பார்வை. அப்போ உலகம் எல்லாம் அழிக்கப்படும். அதாவது புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது, உலகம் முழுவதும் நியாய தீர்ப்பு வரும். அப்ப வந்தா கூட அதுல கொஞ்சம் பேர் மிச்சம் இருப்பாங்க, அவர்கள் மீதம் உள்ளவர்கள். அப்ப எதுவரை இது போகுது நமக்கு, நம்ம இந்த காலகட்டத்தை கடந்து ரெவலேஷன்ல வரப்போகிற நியாய தீர்ப்பின் காலகட்டத்தில் நடக்க போய் எல்லா நியாய தீர்ப்பும் நடக்கும். உலகம் எங்கும் பெரிய அழிவு ஏற்படும். அப்பவும் கொஞ்சம் பேரை மிச்சமா வச்சிருப்பேன், அவர்கள் தான் மீதம் உள்ளவர்கள். சோ அவர்கள் துன்பத்தின் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். சோ மீதம் உள்ளவர்கள் யாருப்பா? துன்பத்தை ஆண்டவர் அனுமதித்து அவர்களை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அவர்களுடைய ஆராதனையின் மூலம் அவர்கள் ஆராதிப்பார்கள். மிச்ச பேர்ல உண்மையை ஆராதிக்க மாட்டாங்க. அவர்கள் ஆராதனை மூலமாக மீட்கப்பட்டவர்கள், மரணத்தின் மீது வெற்றி கொண்டவர்கள், தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். சோ வழிபாட்டின் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஏசாயா 25 அதிகாரம் 1ஆம் வசனம். மரணத்தின் மீது வெற்றி கொண்டவர்கள். ஏசாயா 25:8. தேவனின் பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். ஏசாயா 26. சோ இப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவின் ஊழியம் என்னப்பா இவங்களுக்குன்னா, பாவத்தை மரணத்தையும் தோற்கடித்து அவருடைய ஜனங்களுக்கு நித்திய வெற்றியை கொண்டு வருகிறார். இப்பதான் அவர் என்ன செய்யறாரு? பாவத்தை மரணத்தையும் ஜெயித்து நித்திய வெற்றியை கொண்டு வந்தாதான் இவங்களால மரணத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் முதல்ல மரணத்தை ஜெயிப்பார். நமது சோதனை முடிவல்ல, கிறிஸ்துவின் மூலம் அவை சுத்திகரிப்பு மற்றும் வெற்றிக்கு வழி நடத்துகிறது. சோ அப்ப என்ன செய்யறாரு? அந்த மக்களுக்கு உலகமெல்லாம் நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப இறக்கமே இல்லையாப்பா? உலகத்தை கொடுத்ததே நியாய தீர்ப்புக்கான பல முறை சொல்லியாச்சு. மனம் திரும்பல, நியாய தீர்ப்பை சிச்சிப்பையும் கொடுக்குறாரு. அது நியாய தீர்ப்பு வரும்போது கொஞ்சம் பேர் அங்க மனம் திரும்புறாங்க. அந்த கொஞ்சம் பேரை வச்சுதான் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? துன்பத்தின் மூலம் சுத்திகரித்து அவர் என்னோட ஜனமா மாத்திட்ட அப்படிங்கிறாரு. சோதனைகள் முடிவல்ல, கிறிஸ்துவின் மூலம் அது சுத்திகரிப்பு மற்றும் வெற்றிக்கு வழி நடத்துகிறது. அதன் மூலமாக பாவத்தை மரணத்தையும் தோற்கடித்து அவர் ஜனங்களுக்கு நித்திய வெற்றியை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். அதுக்கு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்த கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் நிந்தையை பூமி இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மரணமே ஜெயமால் விழுங்குவார். இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் இந்த வசனத்தை சொல்லும், மரணம் ஜெயமால் விழுங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இங்க இருந்து எடுத்து சொல்றாரு. யார் விழுங்கினாரு? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுவார். அதை தான் இங்க சொல்றாங்க. இங்க ஏசாயா 25:8 அதிகாரத்துல அவர்களை அப்படி பண்ணி மீதம் உள்ளவர்களை நான் மரணத்திலே ஜெயிக்க வைப்பேங்கிறாரு. அதுட்டா ஸ்டேஜ் 3 முடிஞ்சு போச்சு. ஸ்டேஜ் 4 போறாங்க. அதுல தேவனை மட்டுமே நம்புகிற மீதமாய் இருப்பவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்து உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறார். பல பயங்கரமான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க, நீ மட்டும் மிச்சம் இருக்கிற அந்த இடத்துல நான் தேவனை மட்டும் நம்புறேன்ப்பா அப்படி இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்து எப்படியா இருக்குன்னா உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறார். ஏசாயா 28ல இருந்து 35 நான் உங்களுக்கு சொன்னேன். அசீரியா வருது, எசேக்கியா ராஜா என்ன ஜனங்கள்லாம் தேவனை நம்பாம எகிப்துகிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதிகாரம் 25ல இருந்து 28, 28ல இருந்து 35. எசேக்கியா ராஜா ஆட்சி செய்கிறார். தலைவர்கள் எகிப்தை நம்பினார்கள், ஆனால் மீதமா இருக்கிறவர்கள் தேவனை நம்பினார்கள். ஏன்னா மீதமா யார் பேச்ச கேட்கறாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றத கேட்கறாங்க. சோ அவங்க ஏசாயா தீர்க்கதரிசி பேச்சு கேட்டு இங்க போறது வேஸ்ட், தேவனை நம்பினார்கள். சோ மீதமா இருப்பவர்கள் யாரு? எகிப்தை அல்ல, கர்த்தரை நம்புகிற, உலகத்தை அல்ல, கர்த்தரை நம்புகிறவர், சொந்த பலத்தை அல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள், பிறருடைய உதவி அல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள், தன்னுடைய பதவி தன்னுடைய வல்லமை அல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள் மீதமா இருப்பவர்கள். ஸ்டேஜ் 4ல வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல எப்படியாக மீதம் இருப்பவர்கள் ஆண்டவர் பிரிக்கிறார் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் நிலைத்தன்மையை கொடுப்பா, ஸ்டெபிலிட்டி. எந்த சூழ்ச்சிவேஷன் வந்தாலும் உன்னை அசைக்க முடியாத நிலைத்தன்மையை கொடுப்பேன். ஏசாயா 33:6. ராஜாவை அவருடைய அழகிலே பார்த்து ரசிப்பார்கள். ஏசாயா 33:14. தேவனாக இயேசு கிறிஸ்து அழகுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் பூர்ண அழகை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அவர் அழகு என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய குணாதிசயத்தை கண்டு அவர்களை பார்க்க
குணாதிசயத்தை பார்க்க அனுமதிக்கப்படுகிறவர்கள். அடுத்தது சீயோனின் மறுசீரமைப்பை கொடுப்பார். சீயோனில மறுசீரமைப்பை கொடுக்கிறவர்கள். ஏசாயா 35 இந்த அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கும் போது ஆசீர்வாதத்து வசனங்கள் இருக்கு. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், எந்த சூழ்நிலையிலும் எகிப்தை நம்பாம கர்த்தரை மட்டுமே நம்புகிற மீதம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். எந்த டயத்திலும் ஆண்டவர் நம்பாம உலகத்தை நம்பி, சொந்த பலத்தை நம்பி, கையில இருக்க காசை நம்பி, பணத்தை நம்பி, ஜனங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லதான் முடியாது, நடக்காது. காரணம் தேவன் அல்ல, நம்முடைய நடத்தை. நீங்க எப்போ இந்த மீதம் உள்ளவர்களை போல எகிப்தை அல்ல கர்த்தரை நம்புகிறீர்களோ, அப்பொழுது இந்த மீதம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்ப கிறிஸ்துவின் ஊழியம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஏசாயா 28 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு விலை மதிப்பற்ற மூளைக்கல்லை பற்றி பேசுறாங்க. இதை தான் கொண்டு போய் சங்கீதம் 118 இருக்கு. அதை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றது மட்டும் இல்லாம பவுல் சொல்றாரு. பவுல் சொல்றது மட்டும் இல்லாம பேதுருவும் சொல்றார். இந்த ஒரு வசனத்துல புதிய ஏற்பாட்டுல அத்தனை பேர் ரெஃபரன்ஸ் பண்றாங்க. ஏசாயா 28:16 அது கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. தவறான பாதுகாப்பை உண்மையான இரட்சிப்புடன் மாற்ற வருகிறார். தவறான பாதுகாப்பு யாரும் நம்பியிருக்கா, அவங்க சொல்றாங்க, அப்பா நம்பாதப்பா, நான் தான் உண்மையான இரட்சிப்பு என்றது மாற்றும்படியாக கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவுக்கு வெளியே காட்டப்பட்ட அனைத்தும், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற அனைத்தும் வீழ்ச்சி அடையும். ஆனால் அவரை நம்புகிறவர்கள் உறுதியாக இருப்பார்கள். நம்ம எதையெல்லாம் நம்பினோமோ அது எல்லாம் வீழ்ச்சி அடையும். நம்ம இப்ப சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. நம்ம அதை நம்பினோம், இதை கட்டினோம். இப்ப சூழ்நிலை பாருங்க, உலகம் எந்த நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவரை மட்டுமே அந்த சிச்சுவேஷன் நம்புகிறவங்களுக்கு இந்த பிரச்சனையில உறுதியாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அந்த 28 அதிகாரம் 16ஆம் வசனம் சொன்ன இல்லையா, பல முறை மேற்கோள் காட்டப்பட்டது புதிய ஏற்பாட்டில். அது என்ன வசனம்? 28:16 இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிச்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கு, அது விசுவாசிக்கிறவன் பதறான். அதுதான்ப்பா பிரச்சனை வரும், ஆனா விசுவாசிக்கிறவன் பதறான். அவர்களுக்குத்தான் இந்த வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வந்துருச்சா, இப்போ 20 நம்ம உலகளாவிய இடத்துல இருந்து எடுக்கிறாரு. அது முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 5ல 36 to 39 அதிகாரத்துல பாக்குறோம். தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்ட மீதம் உள்ளவர்கள். தேவன் தான் கடைசியா காப்சர். அவர்கள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்ன 36ல இருந்து 39ல எசேக்கியா ராஜா ஆட்சி செய்துட்டு இருக்காரு. அந்த எருசலேமை சுற்றி அசிரியா படம் வந்துருச்சு. 1,69,000 படம் நிக்குது. எனி டைம் உள்ள வந்துருவாங்க. அங்க அந்த வால்ல திறப்பு உண்டாயிடுச்சு. திறப்பு கூட ரெடியா இருக்கா. நீங்க நைட் அவங்க சொல்றாங்க, திறப்பு எல்லாம் ரெடியா இருக்குப்பா, காலங்கால விடியுது, டல்லுன்னு உள்ள போறோம். அப்ப கிட்டன்னு சொல்லிட்டாங்க. அங்கங்க திறப்பு போட்டு எல்லாம் ரெடி. உள்ள போக வேண்டியதுதான். மிச்சம் அழிச்சு சாவச்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணி எருசலேமை புடிச்சு யூதா தேசத்தை அப்படியாக சிறைப்படுத்திட்டு போக வேண்டிய நிலைமை. சாட்டர்ஜி பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. காலம்பரை ஏஞ்சி என்னென்ன சேர்ந்து எப்படி கண்டுபிடி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நைட்டு தூதனை அனுப்பினார். கிறிஸ்துவே உண்மையான மீட்பர். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்ட மீதம் உள்ளவர்கள். அதிகாரம் 36-39 எசேக்கியாவில் நடந்த காரியம் வரலாற்று உதாரணம். அசிரியாவின் படையெடுப்பு, மீத உள்ளவர்கள் எருசலேமில் பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்போ வாங்க, இதுதான் அடுத்த ஸ்டேஜ். நான் முதல் ஸ்டேஜ் என்ன சொன்ன, ஸ்டேஜ் 4ல உலகளாவிய ஜனங்களை சொல்லிட்டேன். நம்ம எல்லாம் அதுல வந்துட்டோம். புறஜாதிகள் வந்துட்டோம். யூத ஜனங்கள் இன்னும் ரசிக்கப்படல. யூதர்கள் அநேகர் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நேரம் வரைக்கும் இல்ல. ஆனால் இந்த இடத்துல 36ல இருந்து 39 அதிகாரத்துல மீதம் உள்ளவர்கள் யார் என்றால் எருசலேமிலே பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வரப்போறாங்க. இப்ப நம்ம அதாவது ரகசிய வருகைக்கு அப்புறம் அதாவது 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமைக்குள்ளாக அவர்கள் கடந்து போவார்கள். கடந்து போகும்போது இரட்சகராக ஒரு தூதன் வந்து 1,69,000 பேரை ஒரே நேரத்தில் தும்சம் பண்ண மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து பகிரங்கர வகையில வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து ரட்சிப்பார். அப்பொழுது அவர்கள் குத்தினவர்கள் கண்கள் இயேசுவையே நோக்கி பார்த்து இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் இங்க வருகிறது. எருசலேமில் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்கள் மீதம் உள்ளவர்கள். அது எங்க போயிடுச்சு? இப்போ ரகசிய வருகைக்கு அப்புறம் ஏற்பட போற உபத்திரவ காலத்துல நடக்கிற காரியத்தை இதோடு ஒத்து போகணும். அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு அசீரியா வந்து பட சூழ்ந்தது போல, எல்லா பக்கமும் நொறுக்கப்பட்டது போல இஸ்ரவேல் தேசம், யூத ஜனங்கள் எல்லா பக்கமும் நெருக்கப்படுவார்கள் என்ற வெளிப்படுத்தல் விசேஷம் தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் இதுல கொண்டு வந்து மீதம் உள்ளவர்கள் எருசலேமிலே பாதுகாப்பட்ட யூதர்கள்.
மீதம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் என்ன? அற்புத விடுதலை. ஏசாயா 37 தேவன் மட்டுமே ரட்சிக்கிறார் என்பதை ஆதாரம். இப்போ அவர்கள் தங்களுடைய படைபலத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க படைபலத்தில் உலகத்தில் யார்ட்டையும் கிடையாது. படைபலத்தை நம்ப 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 நாள் செல்லுகிட்டே இருக்க படைபலங்கள் அவர்களை விட்டு இழந்து போகும். தன்னுடைய பலத்தை இழந்தவர்களாக நிற்கும் பொழுது, அவர்கள் எதிரிகளால் சூழப்படும் பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்து பகிரங்க வருகையிலே அவர்களை மீட்டு ரட்சிப்பார். கிறிஸ்துவின் ஊழியம் இங்க என்ன இருக்கு? இறுதி விடுதலை கொண்டு வருகிறார். தேனையிலிருந்து அல்ல, பாவத்திலிருந்து. அவர் எசேக்கியாவை விட பெரிய இரட்சகர். அவர் தற்காலிகமாக அல்ல, நித்தியமாக அந்த ரட்சிப்பை வழங்குகிறார். கிறிஸ்து நம்மை பூமிக்குரிய துன்பத்திலிருந்து மட்டுமல்ல, நித்திய அழிவிலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அதைதான் மீதம் உள்ளவர்களை பத்தி அங்க சொல்றாங்க. நிலை 6 மீதம் உள்ளவர்கள் தேவனுடைய ஊழியர் மூலமாக மீட்கப்பட்டார்கள். எப்படி மீட்கப்படுவார்கள்? என்னெல்லாம் அவர் செய்வார் ஊழியக்காரராக வந்து அப்படி என்பதை கிறிஸ்து துன்பப்படும் மீட்பராக ஏசாயா 40 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது கவனம், இந்த இடத்துல 40 அதிகாரத்துல சொல்றாங்க எசேக்கியா தீர்க்கதரிசி. இப்ப யார பத்தி இது முடிஞ்சிச்சு. எசேக்கியா ராஜாவுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிச்சு. 40க்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், மனாசே ராஜா அந்த டயத்துல ஆண்டவர் வெளியில ஊழியத்துக்கு வெளில வர முடியல. ஆனால் தேவன் அவர்களுக்கு இனி நடக்க போகிற காரியம் என்ன? இந்த ஜனங்கள் பாபிலோனால் சிறைப்பட்டு போவார்கள். 70 வருஷத்துக்கு அப்புறம் கோரேசு ராஜா விடுதலை பண்ணுவார். வந்து திருப்பி மறுசிறுவை பண்ணுவாங்க. அவர்கள் மூலமாக இரட்சகர் இந்த உலகத்துல பரப்பாரு. அவர் நம்முடைய பாடுகளுக்காக அவர் பாடுபடுவார். ஆனா அவர் நிந்திக்கப்பட்டவராக நம்ம நினைப்போம். அவர் ஒரு துன்பப்பட்ட ஊழியக்காரராக வருவாரு. கிறிஸ்து துன்பப்படும் மீட்பராக வந்து நம்ம மீட்பார் என்று சொல்லும் 40 66 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ மீதம் உள்ளவர்கள் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய ஊழியர் முத்தமாக நம்புகிறவர், அவர் ஊழியரை, அவருடைய வேலைக்காரரை, அவருக்கு துன்பப்படுகிற ஊழியக்காரராக கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் தான் மீதம் உள்ளவர்கள் என்று 40 66 அதிகாரம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை முழுமையுமே புதிய ஏற்பாடோடு நம்ம பார்க்க முடிகிறது. ஆறுதலையும் மறுசீரமைப்பையும் மீட்பையும் நியாய தீர்ப்பையும் இருக்காது. இதுவரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் பாதுகாப்பு, கிருபை, கருணை, இரக்கம், ரட்சிப்பு, மீட்பு, மறுசீரமைப்பு அதையே திருப்பி 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 சொல்வதை பார்க்க முடிகிறது. சோ ஆசீர்வாதம் என்ன? புதுப்பிக்கப்பட்ட வல்லமை அவர்கள் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 40:31 மன்னிப்பு மற்றும் மறுசீரமைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 43 தேவனால் வழிநடத்தப்பட்டு கற்பிக்கப்படுகிறார்கள். ஏசாயா 48 அவருடைய ஊழியர் மூலமாக மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏசாயா 49-50 அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒண்ணு தியானிக்க போகிறோம். அதோட நம்ம முடிச்சிருக்கணும். கிறிஸ்துவின் ஊழியம் இங்க என்னென்ன இருக்கு? இத்தனை அதிகாரத்திலும் இந்த அதிகாரத்துல அதாவது 40 66 அதிகாரத்துல கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்கிறார்? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏசாயா 42 தேசங்களுக்கு ஒரு வெளிச்சம். ஏசாயா 49 துன்பம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் மீதம் உள்ளவர்களை மீட்கிறார். ஏசாயா 53 இஸ்ரவேலை மட்டுமல்ல தேசங்களையும் மீட்டெடுக்கிறார். ஏசாயா 66 அது முடிக்கிறாங்க. சோ அப்ப கிறிஸ்துவின் ஊழியம் தேவன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் யாரெல்லாம் மீதியானவர்கள் சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய கருணையால் பாதுகாக்கப்பட்டவர்கள் மீதம் உள்ளவர்கள் 1-6. 2வது நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் மீதம் உள்ளவர்கள் 7-12 அதிகாரங்கள். நியாய தீர்ப்பின் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 13-26 மீதம் உள்ளவர்கள் யாரு? தேவனை அடிப்படையாக அடித்தளமாக கொண்டவர்கள். ஏசாயா 27-35 அவருடைய தேவனுடைய 5வது தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 36-39 6வது தேவனுடைய ஊழியக்காரன் மூலம் மீட்கப்பட்டவர்கள். இவ்வளவு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப இறுதியாக இந்த அதிகாரம் முழுதும் 66 அதிகாரத்துல கிறிஸ்து யார் என்றால், கிறிஸ்து அஸ்திபாரம், கிறிஸ்து ராஜா, கிறிஸ்து இரட்சகர், கிறிஸ்து மூலைக்கல், கிறிஸ்து மீட்பர், கிறிஸ்து துன்பப்படும் ஊழியக்காரர். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 50:6 அடிக்கப்பட்டவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரையும் பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாலையை போல் ஆக்கினேன். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ப வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவனுக்கு கல்விமானின் நாவை தந்துரினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வர்கள் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனித்து கேட்கிறார். முடிவுரையாக மீதமுள்ளவர்கள் தயார் செய்யவும் பாதுகாக்கவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காப்பாற்றவும் மீட்கப்படவும் ஆண்டவர் தயார் செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வசனத்தை சொல்லி முடிக்கிறார். ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.